வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ஸ்ட்ராங்கஸ்ட் மெஜிஷியன் இன் டீமன்ஸ் லார்ட் ஆர்மி வாஸ் ஏ ஹியூமன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணு வந்து ஒரு புக்கை படிக்குது. ஹியூமன்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்துட்டு டீமன்ஸை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இதோட அந்த டீமன்ஸோட கதை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி பார்த்தா அதுக்கு ஒன்றுமே ஆகலை. உள்ளே வந்து எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஒரு நைட் சோல்ஜர் வந்து அந்த இடம் ப்ளஸ் ஹியூமன் எல்லாருமே சேர்த்து வந்து அட்டாக் பண்ணிடுறான், இருந்த இடமே தெரியாமல். அதை வந்து ஒருத்தர் வந்து டீமன் ஆட்கிட்ட போய் சொல்கிறான், இந்த மணிக்கு ஹியூமன்ஸ் வந்து நிறைய பேர்த்த வந்து உள்ளே இறக்கியிருக்காங்க, இந்த போல் எப்படியே ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, நான் அது அவங்ககிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டீமனோட நினைக்கிறாங்க. மாஸ்டர் இருந்தாங்க, டீ சாப்பிடுங்க, நீங்கள் வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக இருப்பீங்க அப்படி சொல்லி சாட்டியும் சொல்கிறேன். ரொம்ப நன்றி சாட்டி அப்படின்னு சொல்லி ஹீரோ அவங்க சொல்கிறான். இங்கே வந்து கமாண்டர் ஆலிஸ்டர் வந்து பார்க்க வந்திருக்காங்க. நான் உன்னை எதுக்கு வர சொன்னேன்னு தெரியுமா? தெரியும், அந்த இவாலியஸ் அதை நீங்கள் கைப்பற்றணும் தான் நினைக்கிறீங்க. ஆமாம், அது எனக்கு கண்டிப்பாக வேணும். இதை அட்வான்டேஜை எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை எனக்கு கைப்பற்றி கொண்டு வரணும்னு சொல்லிடுறான். அங்கே ஒருத்தர் வந்து இந்த பால் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சாட்டியும் சொல்கிறான். சரி, நீ எவ்வளோ பெட் கட்ட போகிற அப்படின்னு சொல்லி கிடைக்க, என்கிட்ட காசு இல்லை. சரி, காசு இல்லைன்னு அதுக்குள்ளே வேற ஒன்று கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கப்பை ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறப்ப எல்லாம் காற்றுல பறக்குது. ஆனால் உள்ளே ஒன்றுமே இல்லை. என்னாச்சு, உள்ளே ஒன்றுமே இல்லை. அப்போ எங்களை நீ வந்து சீட் பண்ணுறியா, நீ எங்களை ஏமாற்றிட்டு உனக்கு சும்மா விட மாட்டோன்னு சொல்லி அவனை போட்டு எல்லோரும் அடிக்கிறாங்க. அதை சாட்டி வந்து உத்து பார்த்துட்ருக்கான். நீ என்னை விட்டு எங்கே போன, நீ என் கூட தானே இருக்கும், நீ என்னோட மெய்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். இது வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு, நான் ஒரு மெய்டுங்கிறதுனால வெளியே வந்ததே இல்லை. ஆமாம், உங்களோட அவுட்ஃபிட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சாட்டியும் கேட்குறான். நான் இப்போ வந்து எனிமியை வந்து வேவ் பார்க்குறக்காக வந்திருக்கேன். நான் இப்போ என்னோடய அவுட்ஃபிட் போட்டு வந்தால் எல்லாரோட அட்ராக்ஷனும் என் மேலே தான் இருக்கும். இங்கே வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். போகிறப்ப தான் நிறைய ஆர்மி சோல்ஜர் உள்ளே போகிறதையும் நோட்டீஸ் பண்ணுறான். அப்போ அலைன்ஸை உருவாக்கி இருக்கிறது உண்மை தான் போகல. கிங்கு வந்துட்டு கிங் எதுக்கு அலைன்ஸை உருவாக்கணும், அப்போ டீமன்ஸுக்கு எதிராக வந்துட்டு அவங்க சண்டை போட போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், இதுக்கு முன்னாடி 3 டைம் வந்து சண்டை போட்டிருக்காங்க. டீமன் லார்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். இந்த சண்டைக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். ஆனால் இவங்களால என்றைக்குமே சுதந்திரமாக சுற்ற முடியாது இந்த ஸ்லீவால். நான் அதை பார்த்துக்கிறேன், நீ வந்து கவலைப்படாத, அவங்களால சுதந்திரமாக இருக்க முடியும்னு சொல்கிறான். நீங்கள் நில்லுங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்கணும். உங்களால் தான் என் பணம்லாம் போச்சு, நீங்கள் வந்து பணத்தை கொடுங்கன்னு சொல்லி அவன் வந்து கேட்குறான். பணத்தை கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு ஹீரோ சுற்றி முற்றி பார்த்துட்டு மேஜிக்கை யூஸ் பண்ணுறான். அவளில் ஒருத்தனை கூட வந்தவனையும் பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு இவன் வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் தான் கேட்பேன், அதுக்கு நீ சரியாக ஆன்சர் பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு அட்டாக்கையும் லைட்டாக போடுறான். எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். இவன் ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாம் உள்ளே இருக்காங்களா, அவங்களாம் எதுக்காக வந்திருக்காங்க? அவங்க வந்துட்டு போரில் வந்து கலந்துக்கிறக்காக வந்திருக்காங்க. டீமன்ஸ் எதுக்கு அவங்க வந்து சண்டை போட போகிறாங்க? அவங்க வந்து ஃபஸ்ட்டு எதை கைப்பற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அவங்க வந்துட்டு இவாலியஸ், அது அவங்க வந்து டிஃபென்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, அவங்க அதை தான் கைப்பற்ற போகிறாங்க, இதுக்கான வேலையின் உள்ளே வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிடுறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கிளம்புறான். இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கான். ஹீரோ கண்டுக்கிறாமல் வந்துடுறான். இங்கே வந்தால் டீமன் லார்டு வந்து உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ எங்கே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பற்றி கேட்குறாங்க. நான் வந்து ரொசேரியை வந்து வேவ் பார்க்குறக்காக அங்கே போயிருந்தேன். ஆமாம், பக்கத்தில் இந்த பொண்ணு ரொம்ப ஸ்டேஞ்சாக இருக்குல்ல, இவ யார் அப்படின்னு கேட்கும். நான் இவரோட மெய்டு அப்படின்னு சொல்கிறேன். நான் வேணால் உனக்கு மெய்டாக இருக்கட்டுமா? இவன் வந்து நல்லாவே இல்லை, மாஸ்டர் ரொம்ப டயர்டில் இருக்கா, நீங்கள் கொஞ்சம் தள்ளி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். நான் எதுக்கு தள்ளி போனேன், நீ வந்து ஒரு ஹியூமன், அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப அசிங்கமாக இருக்க. நான் அசிங்கமாக தான் இருக்கேன், ஆனால் என்னை சூஸ் பண்ணது அவர் தானே அப்படின்னு சொல்கிறான். நீ உன் வாயை மூடுன்னு சொல்லி 2 பேத்துக்குள்ள வந்து சண்டை வந்து முட்டிக்குது. இங்கே பார்த்தா சோல்ஜர் எல்லாம் அட்டாக் பண்ண தயாராக வந்து காத்துட்ருக்காங்க. நீங்கள் சொன்னால் அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் வந்து அட்டாக் பண்ண வந்து தயாராக இருங்க, அட்டாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுமே ஸ்கெலிட்டன்லாம் தரையை பிளந்துட்டு மேலே வருது. என்னாச்சு, ஸ்கெலிட்டன் வருதுன்னு பார்க்குறப்ப மேலே வந்து காப்ளின்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணுது. அப்போ தான் தெரியுது இது வந்து ஒரு ட்ராப், எல்லோரும் ஓடிடுங்க அப்படின்னு சொல்லாமல் எல்லோரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. காப்ளின்ஸும் முன்னோக்கி போயிட்டுருக்கு, அந்த ஹீரோ வந்து ஓடிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து வேவ் பார்க்க போனது ரொம்ப நல்லதாக போச்சு, இதனால தான் இவங்க இங்கே அட்டாக் பண்ண வராங்கன்னு முன்னக்கூட்டியே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. நீங்கள் ரொம்ப வந்து திறமையானவர், உங்களை பார்த்து நான் வந்து ரொம்ப வியந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருக்கான். என்னை பற்றி பெருமையெல்லாம் பேச நான் சொல்லிட்டு இருக்கப்பயே ஹீரோட முதுகில் வந்து ஒருத்தன் அம்பு விட்டு தாக்கிறான். ஏன்னா தான் அது வந்து ட்ராப்பான். அவங்க முன்னாடியே வந்துட்டு இதை ட்ராப் செட் பண்ணி வச்சுருந்தாங்களா, நான் வந்து அவங்கள வந்து சும்மா விட மாட்டேன், இதுக்கெல்லாம் அவள் தான் பொறுப்பேற்றுக்கணும், அந்த ஆலிஸ்டர் தூக்கி வந்து ஜெயிலில் போட்டுருங்க அப்படி சொல்லி அங்கே இருக்கவனும் ஆர்டர் கொடுத்துட்றான். ஹீரோ வந்துட்டு கண்முழிச்சிடறான். கண்முழிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது பக்கத்தில் வந்து செவரி படுத்திருக்கான். நீ என்னாச்சு, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கேட்குறான். நீ என்ன இப்படி கேட்குற, நான் தான் உன்னை வந்து அங்கே வந்து காப்பாற்றினேன், உன்னை வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டாங்களே, நீ நல்லா தூங்கி எழுந்திரிச்சிருக்க இப்போ தான். ஆமாம், அங்கே வந்து என்ன நடந்துச்சுன்னு ஹீரோ கேட்குறான். அங்கே உன்னை வந்துட்டு யாரோ வந்து பின்னாடி வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க, ஆனால் அந்த காயத்தை வந்து சரி பண்ணிட்டேன், ஆனால் இருந்தாலுமே அந்த ஆரோ வந்து தாக்குனால உனக்கு காயம் இருக்கும்ல, நீ வந்து ரெஸ்ட் எடுன்னு சொல்கிறான். ஆனால் போரில் வந்து நீ ஒரு ஹியூமனை கூட வந்து விட்டுறக்கூடாது, அப்படி விட்டால் டீமன் லார்டுக்கு உன் மேலே சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடறான். ஹீரோ அந்த ஆரோவை வந்து எடுத்து பார்க்குறான். அப்போ யாரோ வந்து உள்ளே வந்து நுழைஞ்சிருக்காங்க கேஸ்டலுக்குள்ளே.
அங்கே வந்து ஒரு சவுண்டு கேட்குது, டோர் சொல்கிற சவுண்டு. உடனே மாஸ்க் எடுத்து போட்டுக்கிறான், யாரோ வராங்க அப்படின்னு சொல்லி. டீமன் தான் வரேன், நீ வந்து சேஃபாக இருக்கல, நான் உன்னை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டேன், நானும் உங்களை நினச்சி கவலைப்பட்டேன், நீங்கள் வந்து நல்லா கேட்கல மாஸ்டர், நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குற, நீ வந்து ஒரு ஹியூமன் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இருந்தாலும் என் மாஸ்டர் மேலே எனக்கு ரொம்ப பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். டீமன் லார்டுக்கும் அவளுக்கு வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு சண்டை வந்து முட்டிக்குது. உடனே அவளை தூக்கி வெளியே போட்டுருச்சு அந்த போர் டீமன் வந்துட்டு. என்னைய வந்துட்டு எதுக்கு நீ வந்து வெளியே தூக்கி போட்ட, தூக்கி போடுற மணிக்கு தான் அந்த அசிங்கமான பொண்ணை தான் தூக்கி வெளியே போடணும், இப்போ வந்து கதவை திறேன், இப்போ திறக்கலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கத்துறான். நன்றின்னு சொல்லிட்டு அவன் அந்த போர் டீமன்கிட்ட சொல்லிட்டு, நான் இப்போ அந்த பிரிசன் நோக்கி தான் போகிறேன், அங்கே நான் போயிட்டு அந்த கேள்வி வந்து கேட்டுட்டு வரணும், யார் அசசின் அனுப்புறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அங்கே போகிறான். பின்னாடி அவனை ஃபாலோ பண்ணிட்டு டீமன் லார்டு வராங்க. ஆமாம், இங்கே எதுக்கு நீ வந்து வந்திருக்க, அது ஒரு ஹியூமனை பார்க்குறக்காக, அது ஒரு பொண்ணை பார்க்குறக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி டீமன் லார்டு கேட்குறான். அதுவும் ஹியூமன்ஸ் எல்லாம் ரொம்ப டேஞ்சர் ஆனவங்க, வைலண்ட் ஆனவங்க, நீ ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறியோ, இங்கே நீ நான் மட்டும்தான் இருக்கோம், நம்ம 2 பேர் தான் இருக்கோம், நீ என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி டீமன் லார்டு கேட்குறாங்க. நீ என் பின்னாடி ஃபாலோ பண்ணி வர மணிக்கு இருந்தால் கொஞ்சம் சத்தம் இல்லாமல் வந்தால் நல்லாயிருக்கும். சரி ஓகே, நான் சத்தம் இல்லாமையே வரேன் அப்படி சொல்லி டீமன் லார்டும் அவன் கூட சேர்ந்து போகிறாங்க. முன்னாடி பார்த்தா 2 வீரர்கள் வந்து காவல் காத்துட்ருக்காங்க. இவங்களை தாண்டி எப்படி சத்தமே இல்லாமல் உள்ளே போகிறது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் டீமன் லார்டு அதே டைமில் போய்ட்டு 2 பேர்த்தையும் அடிச்சு போட்டு இப்போ வழி வந்து கிடச்சிருச்சு, வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறான். உள்ளே போனால் நிறைய கேட்டு நிறைய சாவி எல்லாம் இருக்குது. இதில் எது அந்த சாவி வந்து திறக்கும், இப்போ சாவிக்கு எங்கே போகிறதுன்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது அங்கேருந்து சோல்ஜரை அடித்து டீமன் லார்டு சாவி எடுத்துடுறாங்க. நீ டாப்பில் இருக்கு போ, ஓடி வர அந்த சோல்ஜரை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு சாவி அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அந்த ஓடி வரவங்கள நான் வந்து அடிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீமன் லார்டும் போக அவங்கள வந்து ரத்தம் வராமல் அடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதுலேயும் பார்த்தா அவன் வந்து அவன் இஷ்டத்துக்கு தான் அடிச்சிட்ருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஹீரோ போய் ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறான். டாப்பில் உள்ள இங்கே யாருமே இல்லையே உள்ள அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு பொண்ணு வந்து அட்டாக் பண்ண வருது. ஹீரோ அதுலேருந்து மிஸ் ஆகிட்டே இருக்கான், ஆனால் ஒன்றுமே முடியலை, அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையை அடிச்சிடறான். அந்த பொண்ணு மறுபடியும் எந்திக்குது. நீ எதுக்கு அங்கே வந்திருக்க, ஜென்ரல் தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கலாய்க்கிறதுக்காக தானே உள்ளே வந்திருக்கேன். இல்லை, நான் அதுக்காக வரல, நான் வந்து ஜென்ரல் வந்து தோற்று அந்த போரில் ஓடினதுக்கப்புறம் என்னை வந்துட்டு ஒரு அசாசின் வச்சு தாக்கிட்டாங்க, அது அந்த ஜென்ரல் தானான்னு சொல்லிட்டு நான் அந்த கொஸ்டினை கேட்கணும், அந்த அசாசின் அனுப்புனது ஆலிஸ்டர் தானான்னு கேட்கணும், நீ உண்மைக்குனே டீமன் தானா, ஆனால் நீ பேசுகிறத கேட்கும்போது வந்து ஒரு ஹியூமன் மாதிரி இருக்குது சொல்லு அப்படிங்கிறப்ப அங்கே எல்லோரும் ஓடிட்டுருக்காங்க. நீ பேசுகிறதே எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்கிறான். சரி கிளம்பிடலான்னு சொல்லி பார்க்குறப்ப அந்த பொண்ணு வந்து கழுத்தில் கத்தி வச்சு நீ வந்து ஹியூமன் தானே, உண்மையை சொல்லு, சொன்னால் தான் உன்னை நான் இங்கேருந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குது. இதோட செகண்ட் எபிசோட் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.